அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு 7ஆம் வகுப்பில் உள்ள கடைசி இயல் லெசன் 9 பார்க்க போகிறோம். அதாவது 3ஆம் பருவத்தில் உள்ள 3ஆம் இயல். லைன் பை லைன் கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். முதல் பாடம் மழைப்பொழிவு. சொல்லும் பொருளும் சாந்தம் அமைதி, மகத்துவம் சிறப்பு, வேதங்கள் வேறுபாடுகள், தாரணி உலகம், தத்துவம் உண்மை, இரக்கம் கருணை. சாந்தம் என்னும் அமைதியான பண்பு கொண்டவர்கள் பேறு பெற்றவர்கள். இந்த உலகம் முழுவதும் அவர்களுக்கே உரியது, அவர்களே தலைவர் ஆவார்கள் என்ற உண்மையை கூறியவர் இயேசுநாதர். கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. கண்ணதாசன் கவியரசு என்ற சிறப்பு பட்டத்தால் அழைக்கப்படுகிறார். காவியங்கள், கதைகள், கட்டுரைகள், சிறுகதைகள், நாடகங்கள், புதினங்கள் போன்ற பல இலக்கிய வடிவங்கள் நூல்களை படைத்துள்ளார் கண்ணதாசன். ஏராளமான திரைப்பட பாடல்களையும் எழுதியுள்ளார். கண்ணதாசன் தமிழக அரசரவை கவிஞராகவும் இருந்துள்ளார். இயேசுவின் வாழ்க்கையையும் வரலாற்றையும் அவரது அறிவுரைகளும் கூறும் நூல் இயேசு காவியம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. புக் பேக் கொஸ்டின். மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது பொறுமை. சாந்த குணம் உடையவர்கள் உலகம் முழுவதையும் பெறுவர். மலையளவு மலை கூட்டல் அளவு, தன்னாடு தன் கூட்டல் நாடு. இவை கூட்டல் இல்லாது இவை இல்லாது. பொறுத்துக. சாந்தம் அமைதி, மகத்துவம் சிறப்பு, தாரணி உலகம், இரக்கம் கருணை. அடுத்த பாடம் தன்னை அறிதல். சே. பிருந்தா புகழ்பெற்ற பெண் கவிஞர்களுள் ஒருவர். மலை பற்றிய பகிர்தல்கள், வீடு முழுக்க வானம், மகளுக்கு சொன்ன கதை ஆகிய கவிதை நூல்களை எழுதியவர் சே. பிருந்தா. ஸோ இது ஒரு டைம் கேட்டிருந்தாங்க, வீடு முழுக்க வானம் எழுதியவர் யார் அப்படின்னு. ஸோ சே. பிருந்தா. அடுத்து புக் பேக் கொஸ்டின். கூடு கட்ட தெரியாத பறவை குயில். தான் ஒரு பிரித்தெழுத கிடைப்பது தான் கூட்டல் ஒரு. அடுத்து ஒரு பெரிய பாடம் கண்ணியமிகு தலைவர். ஸோ கண்ணியமிகு தலைவர் யாருன்னா காயிதே மில்லத். காயிதே மில்லத் அப்படின்றவரை பற்றி எப்படியும் ஒரு கொஸ்டின் கேட்டுடுறாங்க. இந்த பாடம் ரொம்பவே முக்கியம். எளிமை, நேர்மை, உழைப்பு, பொறுமை, நாட்டுப்பற்று முதலிய பண்புகளை ஒருங்கே கொண்டு சிறந்து விளங்கிய தலைவர் கண்ணியமிகு என்னும் அடைமொழியால் அழைக்கப்படுகிறார். கண்ணியமிகு தலைவர் என்னும் அடைமொழியால் அழைக்கப்படுபவர் காயிதே மில்லத். காயிதே மில்லத்தின் இயற்பெயர் முகமது இஸ்மாயில். காயிதே மில்லத் என்னும் அரபு சொல்லுக்கு சமுதாய வழிகாட்டி என்பது பொருள். காந்தியடிகளின் வேண்டுகோள் காயிதே மில்லத் அவர்களுக்குள் தீராத விடுதலை வேட்கையை ஏற்படுத்தியது. நமது கல்வியை விட நாட்டின் விடுதலையே மேலானது என்று எண்ணி ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டவர் காயிதே மில்லத். காயிதே மில்லத் குடும்ப நிகழ்வுகளிலும் எளிமையாக அவங்களோட வீட்டில் உள்ள ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். காயிதே மில்லத் தம் ஒரே மகனுக்கு மிக எளிமையாக திருமணம் நடத்தி முடித்தார். பெண் வீட்டாரிடம் மணக்கொடை பெறுவது பெருகியிருந்த அக்காலத்தில் மணக்கொடை பெறாமல் அத்திருமணத்தை நடத்தினார். மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று வெளிப்படையாக அறிவித்தார். இதுதான் ஒரு டைம் கேட்டிருந்தாங்க. மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று கூறியவர் யார் அப்படின்னு காயிதே மில்லத். காயிதே மில்லத் பழமையான மொழிகளிலே ஒன்றைத்தான் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும், அது தமிழ் மொழியாகத்தான் இருக்க வேண்டும் என்று உறுதியாக சொல்வேன் அப்படின்னு சொன்னார். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் 1962ஆம் நாள் போர் மூண்டது. அப்போது தனது ஒரே மகனை போருக்கு அனுப்ப ஆயத்தமாக இருப்பதாக காயிதே மில்லத் அப்போதைய முதன்மை அமைச்சர் ஜவஹர்லால் நேருவுக்கு தமிழக அரசு, அதாவது எப்படி சொல்கிறது, இது தனி கொஸ்டின், இது ஒரு டைம் கேட்டிருந்தாங்க. தன்னோட மகனை போருக்கு 1962ஆம் ஆண்டு போருக்கு அனுப்ப வேண்டி யாருக்கு கடிதம் எழுதினார் அப்படின்றது ஜவஹர்லால் நேரு, யார் கடிதம் எழுதினார் அப்படின்றது காயிதே மில்லத். தமிழக அரசில் வானில் கவ்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா அறிஞர் அண்ணா. இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று கூறியவர் தந்தை பெரியார். காயிதே மில்லத் 1946 முதல் 1952 வரை அப்போதைய சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றினார். இந்திய அரசியலமைப்பு குழு உறுப்பினராகவும் பணியாற்றினார். இந்தியா விடுதலை பெற்ற பின் மாநிலங்களவை உறுப்பினர், மக்களவை உறுப்பினர் என பல பொறுப்புகளில் இருந்து மக்களுக்கு தொண்டாற்றினார். திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி, கேரளாவில் ஃபரூக் கல்லூரி, இதுவும் ஒரு டைம் கேட்டிருந்தாங்க.
கேரளாவில் ஃபரூக் கல்லூரி, திருச்சியில் ஜமாக் முகமது கல்லூரியை தொடங்கியவர் யாருன்னு காயிதே மில்லத், தொடங்க காரணமாக இருந்தவர். ஓகே, அடுத்து புக் பேக் கொஸ்டின், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. காயிதே மில்லத் டேஸ் பண்பிற்கு உதாரணமாக திகழ்ந்தார்? எளிமை. காயிதே மில்லத் என்னும் அரபு சொல்லுக்கு சமுதாய வழிகாட்டி என்பது பொருள். விடுதலை போராட்டத்தின் போது காயிதே மில்லத் கலந்து கொண்டது ஒத்துழையாமை இயக்கம். காயிதே மில்லத் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக ஆக்க வேண்டும் என்று பேசிய இடம் நாடாளுமன்றம். எதிரொலித்து பிரித்தெழுதுக. எதிர்கூட்டல் ஒலித்து, முதுமை கூட்டல் ஒலி முதுமொழி. அடுத்த பாடம் பயணம். பாவண்ணன் சிறுகதை, கவிதை, கட்டுரை என பல்வேறு வகையான இலக்கிய வடிவங்களில் எழுதி வருகிறார். ஸோ பாவண்ணன் எழுதிய ஒரு துணைப்பாடம் தான் பயணம். கன்னட மொழியிலிருந்து பல நூல்களை தமிழில் மொழிபெயர்த்துள்ளவர் பாவண்ணன். வேர்கள் தொலைவில் இருக்கின்றன, நேற்று வாழ்ந்தவர்கள், கடலோர வீடு, பாய்மரக் கப்பல், மீசைக்கார பூனை, பிரயாணம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளவர் பாவண்ணன். பிரயாணம் என்னும் நூலில் உள்ள பயணம் என்னும் சிறுகதை இங்கு தரப்பட்டுள்ளது. இது எதுக்காக கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நமக்கு ஒரு டைம் பிரயாணம், அதாவது பயணம் என்ற சிறுகதை எந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போ பிரயாணம் அப்படின்றது நம்மளோட ஆன்சராக இருக்கும். அடுத்து இலக்கணம். ஆகுபெயர் பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் ஆகிய 6 வகையான பெயர் சொற்களிலும் ஆகுபெயர்கள் உண்டு. முதலில் பொருளாகுபெயர். மல்லிகை சூடினாள். பொருளில் பெயர் அதன் சினையாகிய உறுப்புக்கு ஆகி வருவது பொருளாகுபெயர். பொருளாகுபெயருக்கு இன்னொரு பேர் முதலாகுபெயர். அடுத்து இடவாகுபெயர். சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது. இதில் தமிழ்நாடு அப்படின்றது வந்து தமிழ்நாட்டுக்காக விளையாடிய பிளேயர்ஸ்களை தான் குறிக்கும். அவங்க தான் வின் பண்ணாங்க. அப்போது தமிழ்நாடு என்னும் பெயர் அவ்விடத்தை சார்ந்த விளையாட்டு அணியை குறிப்பதால் தமிழ்நாடு அப்படின்றது இடவாகு பெயர். காலவாகு பெயர். டிசம்பர் சூடினாள். டிசம்பர்ன்றது ஒரு மந்த்து, ஒரு காலம். அதை யாரும் சூட முடியாது. அந்த காலத்தில் பூக்கிற அந்த மலரை வந்து சூடுறாங்க டிசம்பர் பூன்றது. இத்தொடரில் டிசம்பர் என்னும் காலப்பெயர் அக்காலத்தில் மலரும் பூவை குறிப்பதால் அது காலவாகு பெயர். சினையாகு பெயர். தலைக்கு ஒரு பழம் கொடு. தலைக்கு கொடுக்க மாட்டோம். தலை அப்படின்றது அந்த நபரை குறிக்கிறது. ஸோ சினை ஒரு உறுப்புகளை குறிக்கிறதா நம்ம சினைன்னு சொல்லுவோம். அப்போது இத்தொடரில் ஆளுக்கு ஒரு பழம் கொடு என்பது பொருள். அதற்கு பதிலாக நம்ம வந்து தலைக்கு ஒரு பழம் கொடு அப்படின்றது ஒரு சினைக்கு ஆகி வருவது. அதனால இது வந்து சினையாகு பெயர். பண்பாகு பெயர். இனிப்பு தின்றான். இத்தொடரில் இனிப்பு அப்படின்றது நம்ம என்ன சாப்பாடு சாப்பிட்றோமோ அதோட பண்பு. ஸோ அது வந்து ஸ்வீட்டாக இருக்கிறதுனால நம்ம இனிப்புன்னு சொல்கிறோம். அப்போ இத்தொடரில் இனிப்பு என்னும் பண்பு பெயர் தின்பண்டத்தை குறிப்பதால் இது பண்பாகு பெயர். அடுத்து தொழிலாகு பெயர். பொங்கல் உண்டான். பொங்கல் அப்படின்றது பொங்குதல் அப்படின்ற நிகழ்ச்சி நடைபெற்று அந்த பண்டம் உருவாகிறதுனால அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா பொங்கல் அப்படின்னு சொல்கிறோம். அதனால பொங்கல் அப்படின்றது ஒரு தொழில். இத்தொடரில் பொங்குதல் என்னும் தொழிற்பெயர் அத்தொழிலால் உருவான உணவினை குறிப்பதால் இது தொழிலாகு பெயர். அடுத்து இரட்டை கிளவினா என்னன்னு கொடுத்துருக்காங்க. இரட்டையாக இணைந்து வந்து பிரித்தால் தனிப்பொருள் தராத சொற்களை இரட்டை கிளவி என்பர். எடுத்துக்காட்டு விறுவிறு, கலகல, மலமல அப்படின்றது. இதில் விறு அப்படின்னு தனியாக அந்த சொல்ல பிரித்தோன்னா அதுக்கு பொருள் கிடையாது. அடுக்கு தொடருக்கும் இரட்டை கிளவிக்கும் தான் நமக்கு வந்து தெரியும். இப்போ அறுக்கு தொடர்னு வரும்போது பாம்பு பாம்பு, வருக வருக அப்படின்னு பிரிப்போம். அதில் வருக அப்படின்னு தனியாக எடுத்தாலும் ஒரு பொருள் கொடுக்கும். ஆனால் இரட்டை கிளவியில் அந்த சொல்ல தனியாக எடுத்துட்டோம்னா அதுக்கு பொருள் இருக்காது. அதுதான் இரட்டை கிளவி. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கிறது 7ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் உள்ள 3ஆம் இயல், அதாவது 7ஆம் வகுப்பில் உள்ள எல்லா பாடமுமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். லைன் பை லைன் கொஸ்டின் ஆன்சர். ஓகே, ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.